ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் பட்ஜெட் சமையல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் எலும்புகளுக்கு வலு கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான டேஸ்ட்டோட ரொம்பவும் சத்துமிக்க கருப்பு உளுந்து கஞ்சி தான் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது பர்ஃபெக்டான மெத்தடில் பாரம்பரிய முறைப்படி ரொம்ப ஈஸியாக குயிக்காக எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சின்ன விஷயம் ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். நான் ஒரு புக்கில் படித்த இந்த விடுகதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இதோட ஆன்சர் தெரிஞ்சுது அப்படின்னு சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதோட ஆன்சரை நம்ம வீடியோவோட நடுவில் கொடுத்துருக்கேன். ஸோ விடுகதை ஆரம்பிக்கலாமா? வெயிலில் மலரும் பூ, காற்றில் உலரும் பூ, அது என்ன? தெரிஞ்சவங்க கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தெரியாதவங்க நம்ம வீடியோ நடுவில் வந்து பார்த்துட்டு தெரிஞ்சுக்கோங்க. சரி, அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நான் போடுற வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு உடனுக்குடனே வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ உளுத்தங்கஞ்சி செய்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாமா? கருப்பு உளுந்து ஒரு அரை கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி எடுத்துக்கலாம். எந்த அரிசியாக இருந்தாலும் பரவாயில்ல. ஒரு 5லேருந்து 6 பாதாம், ஒரு 3 முந்திரி, கொஞ்சமாக வெல்லம், தித்திப்புக்கு ஏற்ற மாதிரி 2 ஏலக்காய் எடுத்திருக்கேன். முந்திரி ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கோங்க. ஆனால் முந்திரி சேர்த்து செய்யும் போது இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க கருப்பு உளுந்தை சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி ஒரு சேர வறுத்து விட்டுக்கோங்க. அடுப்பை ஓரளவுக்கு லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வேண்டாம். அப்போ தான் அதோட அரோமா நம்மளுக்கு பர்ஃபெக்டாக கிடைக்கும். ஸோ அதனால் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கருப்பு உளுந்து கொஞ்சம் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் ஒரு அளவுக்கு வறுபட்டதுக்கப்புறமா நம்ம இதுக்கு மேலே எடுத்து வச்சுருக்க ஒரு பொருளாக சேர்த்து வறுத்துக்கலாம். இப்போ ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி எடுத்தோம் இல்லையா, அதை சேர்த்துக்கிறேன். ஒரு 5லேருந்து 6 பாதாம் எடுத்தோம் இல்லையா, அதையும் சேர்த்துக்கிறேன். முந்திரி சேர்த்துக்கலாம். இப்போ ஏலக்காவும் இதோடையே சேர்த்து நல்ல பொன்னிறமாக வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கோங்க. இது நல்லா வறுபட்டு வரும்போதே நல்ல அரோமா, அதாவது நல்ல வாசனை நம்ம வீடு முழுக்க கம கமன்னு அடிக்கும். ஸோ சூப்பராக இருக்கும். இதோட வறுக்கிற வாசனையே நம்மளுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். நல்லா இந்த மாதிரி அரிசி எல்லாம் பொரிஞ்சு வந்து கருப்பு உளுந்து கலர்லாம் மாறி வரும். இது நம்ம லோ ஃப்ளேம்லேயே வச்சு செய்யும் போது தான் ஒரு சேர எல்லாமே வறுபட்டு வரும். ஸோ இந்த மாதிரி நல்லா அதாவது வறுபட்டு வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஆற விட்டுறலாம். தெரியுதா, நல்லா அரிசி இந்த மாதிரி ஒரு சேர நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. இந்த டைமில் நான் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு தட்டில் மாற்றிட்டு நல்லா ஆற விட்டுறேன். நம்ம வறுத்த உளுந்து, பாதாம், முந்திரி, அரிசி இது எல்லாமே நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு நல்ல ட்ரையான மிக்சி ஜாரில் ஒரு சொட்டு கூட தண்ணி இல்லாத அளவுக்கு மிக்சி ஜாரை பார்த்துக்கோங்க. அதில் நம்ம இப்போ வறுத்த உளுந்தெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா நைஸாக இருக்கணும். இப்போ அரைச்ச உளுந்தங்கஞ்சி மிக்ஸை வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு கண்ணாடி ஜாரில் சேர்த்து எடுத்து வச்சுக்கலாம். வேணும்னும் போது நம்ம எத்தனை பேருக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்து கஞ்சி காசி குடிச்சிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு 2 வாரத்துக்கு 3 வாரத்துக்கு மேலேயே கெடாமல் இருக்கும். நம்ம ரொம்ப அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுக்க வேண்டாம். அப்பப்போ அரைச்சி இந்த மாதிரி செய்யும் போது அதோட வாசனையும் அந்த சுவைத்தன்மையும் வந்து மாறாமல் இருக்கும். ஸோ நான் இப்போ அரைச்சி எடுத்து வைக்கிறது வந்து ஒரு 3 தடவை கஞ்சி காசலாம், அவ்வளோதான். அதுக்கு மேலெலாம் நான் ரொம்ப ஸ்டோர் பண்ண மாட்டேன். ஒரு 3 வாட்டி நம்ம இந்த மாதிரி 3 பேருக்கு கண்டிப்பாக கஞ்சி காசலாம். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம இப்போ அரைச்சி வச்ச உளுத்தங்கஞ்சி மிக்ஸை ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நான் 2 பேருக்கு தான் கஞ்சி காச போகிறேன். ஸோ அதனால் 3 ஸ்பூன் கரெக்டாக இருக்கும். இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி ஒரு ஓரம் எடுத்து வச்சிடலாம். இது நிறைய ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய குவான்டிட்டியில் இந்த மாதிரி நல்லா வறுத்துட்டு மிஷினில் கொடுத்து கூட அரைச்சி வச்சுக்கோங்க. ஆனால் கொஞ்சம் நல்லா வண்டு வந்துடும். ஸோ அது ஒரு மாதிரி வாசனை வந்து வேறு மாதிரி மாறிடும். நீங்கள் அப்பப்போ இந்த மாதிரி ப்ரிப்ரேஷன் பண்ணி செய்யுங்க. நம்ம ஃப்ரெஷ்ஷாக செய்யும் போது அதோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ உளுத்தங்கஞ்சி காசுறதுக்கு அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம்.
இதில் நான் 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் 2 பேருக்கு கஞ்சி காச போகிறேன். ஸோ அதனால் இந்த பெரிய டம்ளரில் 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி நல்லா கொதித்து வரட்டும். நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க வெல்லத்தை சேர்த்துக்கலாம். உங்கள் தித்திப்புக்கு ஏற்ற மாதிரி, உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சி வரட்டும். இப்போ நம்ம விடுகதையோட ஆன்சர் பார்க்கலாமா? வெயிலில் மலரும் பூ, காற்றில் உலரும் பூ. அது என்ன? வியர்வை தாங்க. வெயில் வந்தால் நம்மளுக்கு வியர்வை வரும் இல்லையா, அது காற்றுல அதே மாதிரி உலர்ந்து போயிடும். ஸோ அதோட ஆன்சர் வியர்வை தான். இப்போ நல்லா வெல்லம் கரைஞ்சி வந்ததுக்கப்புறமா இப்போ இது கூட நம்ம கரைச்சி வச்ச உளுந்தங்கஞ்சி மிக்ஸை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலக்கி விடுங்க. அடுப்பை ஹை ஃப்ளேம்லேயும் லோ ஃப்ளேம்லேயும் மாற்றி மாற்றி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கணும். இந்த உளுத்தங்கஞ்சி பெண் பிள்ளைகள் வயதுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம வீடுங்களில் கண்டிப்பாக இந்த உளுத்தங்கஞ்சி காசி கொடுப்பாங்க. இது இடுப்பு வலிக்கும், முதுகு வலி, கை கால் வலிக்கெலாம் ரொம்ப உகந்தது. நம்ம லேடிஸ் மட்டும்தான் குடிக்கணும்னு அவசியம் இல்லை, ஜென்ஸுங்களுக்கும் கொடுக்கலாம். அவங்களுக்கும் இடுப்பு வலி, கை கால் வலிக்கலாம். ரொம்ப பர்ஃபெக்டாக நல்லா சீக்கிரமாக உடனே தீர்வு கொடுக்கக்கூடியது. உளுத்தங்கஞ்சி உடம்புக்கு அவ்வளோ நல்லது. கண்டிப்பாக நீங்கள் எல்லாருக்கும் செய்து கொடுங்க. நம்ம வீட்டில் குழந்தை பெற்று வந்தவங்களுக்கு கூட இது இடுப்பு வலிக்குதுன்னு சொல்லும் போது இந்த மாதிரி கஞ்சி காசி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு உடனே அந்த இடுப்பு வலி, முதுகு வலிலாம் இல்லாமல் இருக்கும். ஸோ இப்போ நல்லா நம்ம ஹை ஃப்ளேம்லேயும் லோ ஃப்ளேம்லேயும் மாற்றி மாற்றி வச்சு இந்த மாதிரி ஒரு 10 நிமிஷம் கண்டிப்பாக கொதிக்கணும் கஞ்சி. ஏன்னா அந்த உளுத்தம்பருப்பு, அந்த பாதாம் பருப்பு எல்லாமே அதில் ஒரு சேர வெந்து வரணும். ஸோ நம்ம காச தண்ணியாக இருந்த கஞ்சி ஓரளவுக்கு நல்லா கட்டியாக மாறி வரும். நல்லா ஒரு 10 நிமிஷம் கழித்து வெந்து வந்ததுக்கப்புறமா தேங்காய் வேணுன்றவங்க போட்டுக்கோங்க. தேங்காவை நல்லா திருவி இந்த மாதிரி சேர்த்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ ரொம்ப ருசியான, உடம்புக்கு ரொம்ப சக்தி தரக்கூடிய கருப்புளுந்து கஞ்சி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் வீட்டில் எல்லாருக்கும் செய்து கொடுங்க. பெண் பிள்ளைகள்லேருந்து சின்ன குழந்தைங்க, ஆம்பளை பசங்களாக இருந்தாலும் சரி, அந்த குழந்தைங்களுக்கும் கண்டிப்பாக செய்து கொடுங்க. அவங்களுக்கும் உடம்புக்கு ரொம்ப சக்தி வாய்ந்தது இது. ஸோ அதனால் எல்லோரும் செய்து சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.